யோவான் 14:27. நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் தரும் போல நான் தரமாட்டேன். உங்களின் இதயம் கலங்காதபடிக்கும் பயப்படாதபடிக்கும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வசனம் இயேசு அவருடைய சீடர்களிடம் சொல்வதன் மூலம் அவருடைய இறப்புக்கு முன் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அவருடைய பிரிவு அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கலாம், ஆனால் அந்த சமயத்தில் இயேசு அவர்கள் இதயத்தில் தைரியம் ஊட்டுகிறார். வசனத்தின் அர்த்தம்: 1. நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன். இயேசு தனக்கு பிறகு அவருடைய சீடர்களுக்கு ஒரு நிலையான ஆன்மீக சமாதானத்தை தருவதாகச் சொல்கிறார். இது உலக சமாதானம் போன்று தற்காலிகமாக அல்ல, அது ஆதாரமான, மனதுக்குள் நிலையான அமைதியாக இருக்கும். 2. சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு தரும் சமாதானம் தனிச்சிறப்புடையது. அது அவருடைய தெய்வீக உறவை அடிப்படையாகக் கொண்டது. இது உலக சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத அவருடைய நம்பிக்கையால் நிரம்பிய அமைதி. 3. இந்த உலகம் தரும் போல நான் தரமாட்டேன். உலகம் தரும் சமாதானம் தற்காலிகமானது. அது நிறைவானதும் நிலையானதுமாக இருக்காது. ஆனால் இயேசு தரும் சமாதானம் நிறைவானது. அது மனித மனதின் ஆழத்தில் நீங்காத அமைதியை உண்டாக்கும். 4. உங்களின் இதயம் கலங்காதபடிக்கும் பயப்படாதபடிக்கும் பார்த்து கொள்ளுங்கள். இயேசு அவரது சீடர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். மனதில் கலக்கம் ஏற்பட விடாதீர்கள். இயேசுவின் உறுதிமொழிகளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு உறுதியான மனதுடன் இருங்கள். பயம் தேவனை நம்பும்போது மறையும் என்பதை இவர் நினைவுபடுத்துகிறார். வாழ்க்கை பயன்கள். 1. நம்பிக்கையின் அடிப்படை அமைதி. இயேசுவின் சமாதானம் மனிதனை ஆழ்மனதில் உற்சாகப்படுத்தி எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க உதவும். உலக அமைதிக்குள் மறைமுகத்தை புரிந்து கொள்வது. உலகத்தின் நம்பகமற்ற சமாதானத்தை இயேசுவின் பரிபூரண அமைதியுடன் ஒப்பிடுங்கள். 3. தன்னம்பிக்கை மற்றும் தைரியம். வாழ்க்கையில் எந்த பெரிய சவால்களையும் சந்திக்க இயேசு தரும் தைரியம் உங்கள் உள்ளத்திற்குள் அடங்கியிருக்கும். இன்றைய அறிவுரை: துன்பங்கள் அல்லது பயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நேரங்களில் வரலாம். ஆனால் இயேசுவின் சமாதானம் உங்கள் இதயத்தில் அடிமட்ட அமைதியை கொடுக்கும். அவரது வாக்குறுதிகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்கள். இயேசுவின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருந்தால் நீங்கள் எந்த சோதனையையும் தாண்ட முடியும். இந்த நாளுக்கான இறைவார்த்தையை கேட்டதற்கு நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வில் அமைதி மற்றும் சந்தோஷத்தை தந்தருளட்டும். நாளை மறுபடியும் ஒரு புதிய இறைவார்த்தையுடன் சந்திப்போம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.